ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரை தணிக்கை வாரியம் நடந்து கொண்டது உண்மையான கண்டனத்துக்குரியது. ஏனென்றால் மொத்தமே 5 பேர் தான் அதில் இருக்கிறாங்க. அந்த 5 பேரில் 4 பேர் யுஏ சான்றிதழ் வழங்கலாம் என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு நபர் புகார் செய்தார் என்பதற்காக சான்றிதழ் வழங்காமல் இருந்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதுவரை அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை அவர்கள் மேற்கொண்டதே கிடையாது. இதுதான் முதல் முறை. யாரோ ஒருத்தருக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கின்றதுனால 4 பேர் சொன்னதை எப்படி மாற்ற முடியும்? ஆனால் இதில் வேண்டுமென்றே தான் அது அப்புறம் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து தனி நீதிபதி யுஏ சான்றிதழ் வழங்கலாம் என்று நேற்று காலையிலே அவர் தீர்ப்பு வழங்குகிறார். உடனடியாக சென்சார் போட்டு நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதுவரைக்கும் திரைப்படத்தில் எந்த ஒரு திரைப்படத்துக்காவது சான்றிதழ் வழங்குகிற விஷயத்தில் மேல்முறையீட்டுக்கு இதுவரைக்கும் தணிக்கை வாரியம் சென்றிருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். இது என்ன அவ்வளவு முக்கியமான பிரச்சனையா? நீங்கள் யூ சான்றிதழ் வாங்கலாம், ஏ சான்றிதழ் வாங்கலாம், யுஏ சான்றிதழ் வழங்கலாம். ஏதாவது ஒரு சான்றிதழ் வழங்குவதற்கு பதிலாக இதில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது எதற்காக செய்கிறார்கள்? இது வேண்டுமென்றே காலம் கடத்துவது அல்லது பழி வாங்குவது, இந்த பொங்கல் அன்றைக்கு அந்த படம் ரிலீஸ் செய்வது என்பதை தடுப்பது என்கிற நோக்கத்தோடு தான் அந்த தணிக்கை வாரியம் உடனடியாக மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறது. மேல்முறையீட்டில் நீதிபதி என்ன பண்றாருன்னா, நாளைக்கு திங்கக்கிழமையே கூட அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அவர் 21ஆம் தேதிக்கு அந்த வழக்கை தள்ளி போடுறார். மற்ற பல வழக்குகளில் அவசரமாக விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம், அவசியமில்லாத பல வழக்குகளில் இரவு நேரத்திலே கூட நீதிமன்றத்தை நடத்தி தீர்ப்பு வழங்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள், இது பல நூறு கோடி கணக்கான ரூபாய் முதலீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏற்கனவே விளம்பரம் செஞ்சாச்சு, இந்திய நாடு முழுவதும் விளம்பரம் செஞ்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணியாச்சு, விளம்பரங்கள் செஞ்சாச்சு. ரசிகர்கள் பூரா லட்சக்கணக்கில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய ஒரு பிரச்சனையில் தேவையில்லாமல் ஒரு 10 நாட்கள் கழித்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது என்று உயர்நீதிமன்றம் முடிவு செய்திருப்பது என்பதும் ஏதோ உள்நோக்கத்தோடு செய்திருப்பதாகவே கருத வேண்டியிருக்கிறது. மூன்றாவது, இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை அவங்க இழைக்கிறாங்க, இவ்வளவு பெரிய வேண்டுமென்னே பண்றாங்க என்பது ஊர் உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா சம்பந்தப்பட்ட ஜனநாயகம் படத்தினுடைய கதாநாயகன் வாயே திறக்காம இருக்காரு. இதுவரைக்கும் வாயே திறக்கல. அதாவது மற்றவர்களுக்கெல்லாம், மற்ற மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் இந்த விஜய் நிப்பான் அப்படின்னு பஞ்சி டைலாக் பேசின திரு விஜய் அவர்கள், அவருடைய படத்திற்கு அவரை நம்பிதான் தயாரிப்பாளர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை முதலீடு செய்திருக்கிறார்கள். பல நூறு கணக்கான கோடி ரூபாய்க்கு டிக்கெட் என்பது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இத்தகைய பிரச்சனையில் விஜய் அவர்களுடைய இந்த மௌனம் என்பது எவராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். தனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிற போது அல்லது தன்னை சார்ந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் ரசிகர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிற போது எதிர்த்து குரல் கொடுக்க முடியாதவர், நாளைக்கு மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் இவர் எந்த குரலை கொடுத்துவிட போகிறார் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அவர் ஒரு சராசரி நடிகராக இருந்தால் பிரச்சனையே இல்லை. எத்தனையோ படத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ படத்துக்கு சான்றிதழ் வழங்குவதற்கு காலதாமதம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் இந்த பிரச்சனையில் அவர் இப்படி மௌனமாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒருவேளை அவருக்கே இந்த மத்திய அரசாங்கத்தை பகித்துக் கொள்ளக்கூடாது, ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை பகித்துக் கொள்ளக்கூடாது என்கிற நோக்கத்தோடு இப்படி மௌனமாக இருக்கிறாரா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். எப்படி இருப்பினும் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தணிக்கை வாரியத்தை இப்படி ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பயன்படுத்துவது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது.